மல்லிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருந்துமே கூட இப்போ இந்த சுடரை இங்கிருந்து அடிச்சு விரட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அடுத்தடுத்து நம்ம விஜய் அடையணும் அப்படின்றதுக்காக இந்த சுடர் கேவலமான காரியங்கள்லயும் இறங்கறதுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மல்லி எந்த நேரத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்றது தெரியல. மல்லி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா கூட அந்த பிரச்சனையை வச்சு இவ எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கா, என்ன ஒரு மைண்ட் இதுல இருக்கா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். ஆனா இந்த மல்லி எதுவுமே கண்டுக்காம இருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னா உண்மையிலேயே நம்ம மல்லி என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்றத இந்த சுரர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல என்ன நடந்தாலுமே சரி, மல்லி வந்து விஜயோட வாழ்க்கையை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அடுத்தடுத்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு சின்ன சந்தேகமும் கிடையாது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இப்போ சுடர் மேல செம்ம கோவத்துல தான் மல்லி இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே கூட இப்போ நம்ம விஜய பார்த்துதான், அதாவது விஜய்க்காக தான் ரொம்பவும் பொறுமையா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு படி மேல போய் இந்த சுடர் இருந்துட்டு மல்லிய கல்யாணம் வரைக்கும் வச்சிருந்தா வேலைக்கு ஆகாது, கண்டிப்பா வந்து நமக்கு மிகப்பெரிய இடைஞ்சலா தான் இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த சுடர் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடுத்ததான் இந்த ரஞ்சிதா ஒரு மிகப்பெரிய பிளான் பண்றா. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மல்லிய வந்து எப்பயா இருந்தாலும் வந்து பிரிச்சிடலாம், அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஏற்கனவே இங்க மல்லி, ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுல ரஞ்சிதா இருந்துட்டு மாமா எனக்கு தான் கிடைக்கணும், மாமா எனக்காக தான் பிறந்தவரு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒருத்தனுக்கு எத்தனை பேர் ஆசைப்படுவாங்க அப்படின்றது தெரியல. இப்படி பல விஷயங்கள் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த அதாவது ரஞ்சிதா இருந்துட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்த செய்யறாங்க. அதாவது இந்த சுடரை கிட்னாப் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. ஏன்னா சுடரே இல்லைன்னா எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிதான். அதாவது இந்த சுடர் இருக்கிறதுனால தானே விஜய் வந்து சுடர், அதாவது ரேணுகாவோட கழுத்துல தாலியை கட்டணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ரேணுகாவை கடத்திட்டா நம்மளோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ரேணுகாவை கிட்னாப் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஆனா கடைசியில இது மல்லி மேல இந்த பழி வந்து விழும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சும்மாவே வந்து நம்ம மல்லி, அதாவது இங்க ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா கூட நம்ம மல்லி மேலதான் அந்த பழிய போடுவாங்க. அதாவது நின்னாலும் சரி நடந்தாலும் சரி மல்லியோட குத்தம் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சுடர் இருந்துகிட்டு இந்த, அதாவது இந்த சுடர கடத்தின ஒரு விஷயம் நம்ம மல்லி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ராஜேஸ்வரி, அடுத்ததா வந்து இந்த அதாவது ரேணுகாவோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா நிஷா, இவங்க எல்லாருமே வந்து நம்ம மல்லி மேல பழிய போட ஆரம்பிச்சுறாங்க. விஜய் இருந்துகிட்டு மல்லி இவங்க எல்லாருமே என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்க பாருங்க விஜய், நீங்க கட்டின தாலி, இந்த தாலி மேல நான் சத்தியமா சொல்றேன், நான் அதாவது ரேணுகாவை நான் கடத்தல, ரேணுகாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரேணுகா கண்டிப்பா இங்க இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ரேணுகாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம மல்லியே புறப்பட போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.